கவர் பண்ணியிருக்கேன். முழுசா பாருங்க, நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. எல்லா மிருகமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஆளை ஒருத்தர் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ரொம்ப க்ளோஸாகவும் அதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் எல்லாமே இருக்குது. சிறுத்தை, லெப்பர்டு, ஜாக்குவார் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் எல்லா விலங்குகளையும் நீங்கள் கிளியராக பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? இது க்ளோஸாகவும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள். நல்லா இது மக்களை பார்த்து பார்த்து பார்த்தோன்னா பழகின ஒரு லெப்பர்டு. இது நல்லாவே வந்து பார்த்தா நிறைய மக்களை பார்த்து வந்து பார்த்தா ஒரு சில விலங்குகள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப இதுவாகும். ஒன்று வரவே வராது, இல்லை ஒரு சில இதெல்லாம் ரொம்ப இதுவாகும். ஆனால் இது அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக தான் இந்த மிருகம் இருந்தது. பாருங்க. இதுக்கப்புறம் அப்படியே இங்கே உட்காந்து அப்படியே இதுவாகும். பாருங்களா. பக்கத்தில் வந்து பார்த்தா சீட்டா இருந்தது, அதையும் நான் எடுத்தேன். அதுவும் லெப்பர்டு தான், சீட்டா கிடையாது. சீட்டா இன்னொரு இடத்துல எடுத்தோம். அப்புறம் புலி பாருங்க. புலி வந்து பார்த்தா நாங்கள் இருந்து பார்த்தோம். கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா அந்த மர நேரில் வந்து பார்த்தா படுத்துட்டு இருந்தது. அப்படியே படுத்துருந்து எந்த சைட்லேயும் வரல. அதை ஓடி நான் அப்படியே கவர் பண்ணேன். அதை ஓடி அப்படியே கவர் பண்ணி வந்து பார்த்தா எடுத்தேன். அப்படியே பார்க்குது. அந்த மழை நாளுக்கு வந்து பார்த்தா அப்படியே இருந்தது. கொஞ்சம் அப்படியே நடமாடலை அப்படியே இருந்து பாருங்கள். லைட்டாக அசைது பாருங்கள். இப்போ இன்னொரு கேஜியில் பார்த்தோம்னா அப்புறங்க அந்த மேலே போய் அப்படியே படுத்துருந்துச்சு. அதை அப்படியே எடுத்தோம். புலி. டைகர் வந்து பார்த்தா எப்பவுமே தனியாக தான் வாழுமா. இந்த ப்ரீட் டைமில் தான் வந்து பார்த்தோன்னா சேர்றதெல்லாம். இவர் வந்து கூட்டமாக வாழுறவர். இவரை வந்து அந்த கூட்டிலேருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவர் சுற்றுது. நேராக போயிட்டு வந்து பார்த்தா அந்த கூண்டை போய் தட்டும். யாரா தரங்க, நான் உள்ளே போயிடுறேன்ற மாதிரி. இந்த சின்ன வெயில கூட அதை தாங்க முடியல. அது பாருங்க, கூண்டை போய் இடிக்குது பாருங்க. நல்லா சவுண்டு பார்க்கும்போது நல்லா எஃபெக்டிவாகவே இருந்தது. இந்த லைன் அதான் எப்பவுமே சொல்லுவோம், சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான்வாங்களா. அந்த விஷயம் வந்து பார்த்தா அந்த சிங்கத்தை பார்க்கும்போது தெரியும். அந்த சவுண்டு, அதோட உருவம், அதோட ஆக்டிவிட்டிலாம் அப்படி வரும். அதே தான், இந்த சிங்கம் எப்பவுமே சிங்கம் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. வயசானாலும் சிங்கம் தான், எப்படி ஆனாலும் சிங்கம் தான். அது உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த கூண்டுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. ஆனால் அதால் முடியல. திருப்பி அப்படியே இந்த சைடே வந்துடும். திருப்பி இந்த சைடே வந்து அப்படியே பார்த்துட்டு போவோம். அங்கேருந்து வந்தோம். இங்கே ஒரு சில மங்கீஸ் காட்டினாங்க. இங்கே பாருங்க, நம்ம வந்து மனித குரங்குன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இது அந்த மனித குரங்கு தான். அது இதாங்க இங்கே உட்காந்துது. என்னாச்சு இந்த அளவுக்கு மூட் அவுட் ஆகி நேராக அங்கே போய் உட்காந்துரும். அங்கே போய் உட்காந்துட்டு நவரவே இல்லை, இப்படியே போச்சு. அப்போ அந்த இடத்துக்கு போய் உட்காந்துருச்சு. அவ்வளோதான், அங்கே போய் உட்காந்துட்டு அதை குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது. அப்படியே அதையும் கவர் பண்ண பாருங்க. அப்படியே போய் உட்காந்து ஓரமாக உட்காந்து அப்படியே யார்கிட்டையும் முகத்தையே திரும்பி பார்க்கல. இதுதான் பெருசு இருக்கிறதுலையே அந்த கூண்டில். ஆனால் யாரையும் திரும்பி பார்க்க அப்படியே இருந்தது. இது காண்டாமிருகம். நல்ல வியூவு. இதை கிளியராக பார்த்தோம், நல்லா பார்த்தோம்.
அதில் இந்த ஜூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விலங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜூ. அதனால தான் ஃபஸ்ட்டு விசிட் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை கூப்பிட்டு போய் அவங்க சரி எல்லாத்தையும் பார்க்கட்டும் என்ஜாய் பண்ணன்றதுக்காக இதை கூப்பிட்டு போகணும். அதனால் எப்போயுமே நீங்கள் மசனக்குடி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இடமா, ஏன்னா நம்ம மைசூரை டச் பண்ணி போனால் நமக்கு ரொம்ப கிட்ட. ஏன்னா நீங்கள் ஊட்டி மேலே ஏறி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரம் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி வந்துட்டு அப்படியே ஊட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம சென்னைக்கு இறங்கலாம். அதுக்காக இந்த இடம் பிளான் பண்ணது. காண்டா மிருகம், இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதிக மிருகங்கள் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லா மிருகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கும். இதில் பாருங்கள், சீட்டா பாருங்கள். சீட்டா வந்து ஒரு பெரிய கூண்டில் அது பாடு ரன் பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் ஸ்பீடாக ஓடும். அதோட ரன்னிங் ஸ்பீடு வந்து பாருங்கள் ரொம்ப ஹெவியாகவே இருக்கும். அதுக்காக தான் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய கூண்டில் வந்து பாருங்கள் அந்த ஒரே ஒரு அனிமல்ஸை விட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு அனிமல்ஸுக்கு தானே இவ்வளோ பெரிய கூண்டு, பெரிய கூண்டு. ஆனால் அந்த அனிமல்ஸ் நிற்கலை, அது பாட்டு சுற்றிட்டே தான் இருந்தது. அது பாட்டு சுற்றிட்டே இருந்தால் அதோட குணாதிசயம் வந்து அந்த ஒரு சுற்றிட்டே இருக்காமல். அதை பாருங்கள் எவ்வளோ கிட்ட பார்க்குறீங்க பாருங்கள். பாருங்க அப்படியே பார்த்துட்டே தான் போகுது. எங்களுக்கு என்னவோ இது ரொம்ப வீக்காக இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு சிலர் சொன்னாங்க சீட்டா வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து அந்த மங்குட்சான் அந்த மங்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்லாந்தில் வச்சு ஷோ பண்ணுவாங்க அந்த மங்கி. ஜீப்ராஸ் இது வரி குதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டில் அந்த ஓரத்தில் ஃபீட் எடுக்குதா என்னன்னு தெரியல, அந்த ஓரமாக அப்படியே நின்றுட்டு இருந்தது, அதை அப்படியே எடுத்தது. ஆனால் இதுவும் நீங்கள் வந்து பார்த்தா நல்லாவே பார்க்கலாம், நல்லா ஃபுல்லாகவே கிட்ட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கரடி இது ஒரு நல்லாவே பார்க்கலாம். ஆனால் இது நிறைய கூண்டில் வச்சுருந்தாங்க. ஒரு 3 இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்து இதை ஷூட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் எல்லா மிருகத்தையும் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பான பிளேஸ் வந்து பார்த்தா இந்த மைசூர் ஷூவை சொல்லலாம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தா எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஷூ வந்து பார்த்தா எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லா மிருகத்தையும் பார்க்க முடியுன்றதுனால. நம்மளுக்கு கிளைமேட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இந்த இடத்துல. நம்ம சென்னையிலேருந்து போகிறக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வந்து ஒன்றுமே கிடையாது, அவ்வளோ இதுவாக இருக்கும். இந்த இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நரி. நம்ம ரோட்டில் பார்க்குற நாய் மாதிரியே இருக்கும், ஆனால் பார்த்தா நரி. இது வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லை. அது அங்கங்கே படுத்துட்டு இருந்தது, அது ஒரு கூண்டில் வச்சுருந்தாங்க. இது வந்து சாம்பார் டீர், சாம்பார் மான்னு சொல்லுவாங்க. அது அதெல்லாம் இல்லை நேரம் அப்படியே ஒரு ஒன்றா பார்த்துட்டே வந்தோம். மூசா பாருங்கள், எல்லா மிருகமும் வந்து பாருங்கள் அவ்வளோ கிட்ட பார்த்தோம். இதில் கொஞ்சம் நல்லாவும் இருந்தது. மேக்ஸிமம் வந்து 1 ஹவரில் முடிச்சிடுறாங்க, அவ்வளோ ஸ்பீடு. அந்த பேட்ரி காரில் போனால் 1 ஹவரில் பார்த்துடலாம், இல்லைன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த